ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கொங்கில் பிராட்டி. கொங்கில் பிராட்டியை பத்தி நம்ம பார்க்கலாம். கொங்கில் பிராட்டியும் அவரோட கணவரும் கொல்லேகால், இப்ப கர்நாடகால இருக்கு, அந்த கொல்லேகால்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா. கொல்லேகால்ல என்ன பஞ்சம், மழை இல்லை அங்க, அதனால அவளால் விவசாயம் பண்ண முடியல. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா. ஸ்ரீரங்கத்துல வந்து கொஞ்ச நாள் தங்குறா. அப்படி தங்கியிருந்த காலத்துலதான் கொங்கில் பிராட்டிக்கு ராமானுஜரை பத்தி தெரிய வருது. அதாவது தினம் பாக்குறா, ராமானுஜர் பின்னாடி இத்தனை பேரும் அவருடைய சிஷ்யர்கள், அவ்வளவு சிஷ்யர்கள், அவ எல்லாரும் போறா. எல்லா பெரிய பெரிய மனுஷாலாம் வந்து அவரை சேவிக்கிறா. அப்படின்னா இவர் வந்து எவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இருந்தா இப்படி ஒரு அவருக்கு வந்து ஒரு அவர் மேல ஒரு அபிமானம், அவர் மேல அப்படி ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு பாப்பா தினமே. அதை எப்படி பாப்பான்னா, தினம் வந்து சுவாமி ராமானுஜரோட திருமாளிக்கு வாசல வந்து நின்றுவா. நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவ உள்ள போய் கேக்குறா ராமானுஜர் கிட்ட, இந்த மாதிரி இத்தனை பேர் வராளே, நீங்க ஒரு சன்னியாசியாச்சு, என்ன அவெல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிறா என்ன அப்படி எல்லாம் சொல்லி கேட்கிறாரு. அப்ப ராமானுஜர் சொல்வார், அவளுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் எல்லாமே அவன்தான், அவன்கிட்ட சரணடைந்து அவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான், இந்த ஒரு இதைதான் நான் சொல்லித்தரேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ வந்து அவகிட்ட கேக்குறா, நானும் உங்களோட சிஷ்யா ஆயிடணும் அப்படின்னு. அவளுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். அப்பதான் அவளுக்கு கொங்கில் பிராட்டின்ற நாமமே கிடைக்கிறது. அவ போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுதுன்னா, கொல்லேகால்ல மழை வந்துருத்து. அதனால அவ திருப்பியும் போய் அங்க விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ கிளம்புறதுக்காக ரெடி பண்றா. அப்போ கொங்கில் பிராட்டி வந்து ராமானுஜர்கிட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி நாங்க ஊரை விட்டு கிளம்புறோம், நாங்க போறோம்னு. ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது எடுத்துன்னு போனோம் உங்க ஞாபகமார்த்தமா அப்படின்னா. அப்ப அவர் சொல்வா, நான் சன்னியாசி என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ அவ திருப்பா பாத்துடுறா, அவரோட பாதுகையை பார்த்துட்டு கேட்கறா, இல்ல உங்களோட திருப்பாதுகையை கொடுங்கோ, நான் இதை எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்ற அவ அதை எடுத்துன்னு போறா. எடுத்துன்னு போய் அது பொக்கிஷமா வச்சுட்டு இருக்கா. அப்படி காலம் போயிடுறது. இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல அந்த கிருமி கண்ட சோழனால ராமானுஜருக்கு நிறைய தொல்லைகள் வருது. அதனால ஒரு சமயத்துல என்ன ஆயிடுது, ராமானுஜரே ஊரை விட்டு கிளம்பும்படியா ஆயிடுறது. புறத்தாழ்வான் அவரை வந்து அவருக்கு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து, நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க சொல்லிட்டு தான் வந்து காவி வஸ்திரத்தை போட்டுண்டு அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போயிடுறாரு. அதனால வந்து இவர் மேற்கு நோக்கியா கிளம்புற சில சிஷ்யர்களோட ராமானுஜர் வெள்ளை வஸ்திரத்துல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியா போறா. இந்த வேடர்கள்லாம் பாக்குறா. பாத்துட்டு, ஐயோ என்ன இப்படி அடியார்கள்லாம் வரா, இவாளெல்லாம் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்காளே, பசியோட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறது. ஒன்னு அப்ப சொல்றா, அவ இங்க பக்கத்திலேயே ஒருத்தரோட இருக்கு, வீடு இருக்கு, நான் வந்து அங்க உங்களை ஆக்ஷன் போறேன்னு சொல்லிட்டு இவ வந்து ராமானுஜரும் சிஷ்யர்களையும் ஆக்ஷன் போறா வாத்துக்கு. அங்க கொண்டு விடுறா. அங்க வந்து யாரானா அது கொங்கில் பிராட்டியோட மாளிகை. இது அங்க கொங்கில் பிராட்டி வந்து ஏதாவது மாளிகைன்னா வீடு. அங்க வந்து கொங்கில் பிராட்டி இவளை பத்தி இவ்வளவு வைஷ்ணவ அடியாள் வந்திருக்காளே, நம்ம வந்து அவளுக்கு நன்னா பண்ணி போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தலிகை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. தலிகைன்னு பண்ணிடுறான். பண்ணிட்டா ராமானுஜர் வந்து சிஷ்யர்கிட்ட கேட்கிற, இவ வந்து என்ன பண்றா, பெருமாளுக்கு அம்சம் பண்ணா அவருக்கு என்ன, பெருமாளுக்கு பண்ண பிறகு அவர் சாப்பிடுவார், அதனால அது பண்றாளா, அந்த அவரோட அந்த பழக்க வழக்கங்கள் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவ வந்து போய் பாக்குறா சிஷ்யர்கள் என்ன பண்றான்னு. அவ ஏதோ ஒரு பெட்டியை திறந்து முடி அதுக்குதான் அம்சம் பண்றா. இப்ப வந்து சிஷ்யர்கள் வந்து சொல்றா ராமானுஜர்கிட்ட. இப்ப ராமானுஜர் வந்து அப்படின்னா அவரை சாப்பிட முடியாது, ஏன்னா பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணாம, பெருமாளுக்கு அம்சம் பண்ணாம. அப்போ வந்து அவகிட்ட கேக்குறா, கொங்கில் பிராட்டி கிட்ட, நீ என்னது அதுக்குள்ள வச்சு ஏதோ பாக்குறே திறந்த அப்படின்னு. அப்போ சொல்வா, இல்ல இது வந்து ராமானுஜருடைய பாதுகை அப்படின்னு. உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. இல்ல நான் அங்க இருந்தேன் கொஞ்ச நாள், நான் அவருடைய சிஷ்யதான், அவர்கிட்ட இருந்தான் வாங்கிட்டு வந்தேன், அதை தான் நான் வச்சு வந்து எனக்கு வந்து அதுதான் பெருமாள், அதை தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவ சொல்றா, சரி இப்ப வந்து உனக்கு ராமானுஜரை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பியா, நீ சொல்வியான்னு. சொல்லுவேன் நான். சரி இங்கேயே தான் இருக்காரு, நீ வந்து பாரு அப்படின்னு. அப்போ வந்து ஒரே இருட்டா இருக்கும். அதனால கையில அந்த குட்டி ஒரு லாந்தர் விளக்குன்னு அதை வச்சுட்டு அவ அப்படி ஒத்துரா பாதங்களை பார்த்துட்டே போறா. அப்ப ராமானுஜர் திருவடிக்கு வந்த உடனே அவ கண்டுபிடிச்சிடுறா, இதுதான் சுவாமி ராமானுஜர். ஏன் அவளால முடியல அப்படின்னா, அவர் வந்து வெள்ளை வஸ்திரத்துல இருக்காரு. அதுவும் நிறைய வருஷங்களாகி பாக்குறார். அவர் வெள்ளை வஸ்திரத்துல இருக்கிறனே இவளுக்கு வந்து தெரியல அவர் தான் ராமானுஜன். பட் அந்த திருவடிகளை பார்த்தோன்னே அவ கண்டுபிடிச்சிடுறான். அப்புறம் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அதாவது உடனே அவளை ரெகக்னைஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி.
அது இது நடந்துச்சு. சுவாமி ஆனா இது அவ பண்ண அந்த சாப்பாடு சாப்பிடல. அதுக்குள்ள அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியில போனவர் வர. அப்போ இவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழறா. இந்த மாதிரி வந்து பட்னியோட இருக்காரு, ஒண்ணுமே சாப்பிடல, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ண, அவர் அது மட்டும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணல. அவளாவது இந்த சம்பிரதாயத்துக்குள்ள வரல. அவர் ரொம்ப அதாவது அதுல ஈடுபாடு இல்லாம இருந்தார். ஆனா இப்படி வந்து அவர் வந்து பட்னியோட இருக்காரு, அந்த அவர் அப்படி ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது பாக்குறதுக்கு அவருக்கு வந்து மனசு தாங்காம அவர் என்ன பண்றார், இல்ல நான் வந்து இப்பவே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறேன், நான் வந்து தளிகை பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர்கிட்ட அங்க பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். அவரும் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவர் கொங்கில் ஆச்சான் அப்படின்னு அவர் பெயரோட அவர் அதான் அவருடைய நாமம். அதுக்கப்புறம் அவர் வந்து தளிகை பண்ணி போடுறார். அதான் தளிகை கூட எப்படின்னா ஒரு இது திரைக்கு பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி இங்க கொங்கில் பிராட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி இவர் தளிகை பண்ணி ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கிறார். அப்புறம் தான் அவர் வந்து அவருடைய அந்த ஆச்சாரிய பக்தியை பார்த்துட்டு தான் பின்ன 72 சிம்மாசனாதிபதிகளை அவரை ஒருத்தரா நியமிக்கிறார். இப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி கொண்டவதான் கொங்கில் பிராட்டி. இன்னைக்கும் நம்ம வந்து அந்த கொள்ளையகால்ல அந்த கோவில்ல பார்க்கலாம். இந்த கோவில் தான் முதல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ண இடமும் அங்கதான் கொங்கிலாச்சானும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கு. ரொம்ப அழகான கோவில் அது. கர்நாடகால இருக்கு, கொள்ளையகால் என்ற இடத்துல. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.